நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் ஜனங்கள் எல்லாம் இருளிலும் பாவத்திலும் சாபத்திலும் குடிவெறியிலும் விக்கிரகத்திலும் வேசித்தனத்திலும் மூழ்கி இருக்கிறதை நினைக்கும்போது எரேமியாவைப் போல ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மண்டாட வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பாவத்தின் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவர்கள் கண்களை குருடாக்கி வைத்து கொண்டு ஜனங்களை விடுதலை அடைய முடியாதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிறான். நாம் எங்கு பார்த்தாலும் கோவில்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பாவம் செய்வதில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு கொடுக்கிற இயேசுவினிடத்தில் ஜனங்கள் வருவது மிகவும் கடினமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்ல, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனை அடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயாவை பார்த்து சொல்லுகிற இந்த ஜனங்கள் கண்ணிருந்து காணாதவர்களாயும் காதிருந்து கேளாதவர்களாயும் இருதயமிருந்து உணராதவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டு ஆண்டவருக்காக செல்ல வேண்டிய நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற யோசுவாவை போல மாற வேண்டும். நாம் தேசத்தின் ஜனங்களுக்காக, நாம் இருக்கிற கிராமத்துக்காக விழுந்து கிடக்கும்போது கர்த்தர் நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு எஸ்ரா 10:1 சொல்லப்பட்ட ஆசாரியனாகிய எஸ்ரா அழுது புலம்பின போது ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அழுதார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதல் வர வேண்டுமென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கண்ணீர் நிறைந்த ஊழியனாய் நீங்களும் நானும் மாறும்போது நாம் இருக்கிற கிராமம் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறும். ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் இந்த பகுதியை எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காலடி பாதங்கள் இந்த பூமியிலே படுகிறது. இந்த இடம், இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுவதாக. நாங்கள் இருக்கிற இந்த தத்தனூர் கிராமம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறுவதாக. ஜனங்கள் குடி பழக்கத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, காம வெறிகளிலிருந்து விடுதலையாக இயேசுவே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களுக்குள் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற. அப்படி நாங்கள் ஜனங்களை சுதந்தரித்து பரலோகத்தில் சேர்க்க உதவி செய்யும். ஆமேன்.